ஐயா நீங்கள் முதல்ல குமார் ஐயா நீங்கள் ஆரம்பிங்க. இப்போ நான் பேசும்போது சென்னையில் மெரினாவில் பேரறிஞர் அண்ணா புரட்சித் தலைவியோடெல்லாம் அந்த சமாதிக்கு சென்றவர்களுடைய காட்சியை பார்த்தீர்கள், அவருடைய செவ்வியும் பார்த்தீர்கள். நாளை நடக்கக்கூடிய கூட்டங்கள் குறித்து உங்களுடைய பார்வை விரிவாக வைங்கள். இதையெல்லாம் கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுது மிகுந்த மனவேதனை இருக்கிறது. ஒரு கட்சி தமிழ்நாட்டில் சுயமாக எந்த கட்சியும் கூட்டணி இல்லாமல் ஜெயித்து ஆட்சி அமைத்த கட்சி இந்த அதிமுக. எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக, ஜெயலலிதா வழிநடத்திய அதிமுக. அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி இன்றைக்கி அது என்ன நிலைமையில் ஆயிருக்கிறது அப்படி என்று பார்க்கும் பொழுது மிகுந்த வேதனை, மிகுந்த மன வருத்தம். நாமெல்லாம் அந்த கட்சியில் இல்லைனாலும் கூட ஒரு எல்லா மக்களுக்கும் எல்லா சர்வ ஜாதியினருக்கும் ஒரு ஆலவிருட்சமாக அந்த கட்சி இருந்தது. அதை எம்ஜிஆரும் அப்படித்தான். அவருக்கு கடவுள் நம்பிக்கை தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் கூட ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற ஸ்டாண்ட் எடுத்து அதை வளர்த்தார். எல்லோரும் அவங்க சொந்த கட்சி போல் அதை பின்பற்றினார்கள். அவர் காலத்திற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வருவதற்கும் வந்த பிறகும் அவர்களுக்கு உற்ற துணையாய் உறுதுணையாய் அவர்கள் எடுத்த பல்வேறு முடிவுகள், அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் எடுத்த நிலைப்பாடுகள், எம்எல்ஏ செலெக்ஷன், எம்பி செலெக்ஷன், அட்வொகேட் ஜெனரல், முக்கியமான பொறுப்புகள், அரசாங்கத்தை நடத்துவதற்கு முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் எப்படி முடிவு செய்தார்கள் என்பதையெல்லாம் அவர்களை நேர பார்த்து பேச வாய்ப்பு கிடைத்ததனால் அவர்கள் சொல்லும்போது நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டோம். ஆனால் அப்பேற்பட்ட அம்மையார் இந்த எடப்பாடி பழனிசாமி என்கிற நம்முடைய இப்போதைய பொதுச் செயலாளர் அவர்களை எப்படி செலக்ட் பண்ணாங்கங்கிறது அது ஒரு பெரிய தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். நான் அது அவர்களிடமே சொல்லியிருக்கிறேன். அது ஒரு பெரிய அந்த மிஸ்டேக் அது ஒரு பெரிய ஃபண்டமெண்டல் மிஸ்டேக் என்று நான் சொன்னேன். ஒரு அரசியல் கட்சியில் தன்னை சுற்றி தான் அரசியல் மக்களும் அரசாங்கமும் அரசியல் அமைப்பு முறைகளும் இயங்கணுங்கிற நிலையை உள்நோக்கமாக கொண்டவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் கட்சி ஜெயித்தாலும் சரி, ஜெயிக்கவில்லை என்றாலும் சரி, யார் ஆரம்பித்திருந்தாலும் சரி, யார் ஆரம்பிக்கவில்லை என்றாலும் சரி, எனக்கு அந்த அம்மையார் ஏமாந்து கொடுத்து விட்டார்கள், நான் அதில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், ஜெயித்தாலும் ஜெயிக்கவில்லை என்றாலும் இந்த கட்சியில் நிறைய சொத்துக்கள் இருக்கிறது, நான் அதை பார்த்துக்கொள்வேன். இவ்வளோ தான் அவருடைய அஜெண்டா. இதற்கு தகுந்தாற் போல் அவருக்கு மேலே அவர் விரிவாக சிந்திக்கிறதே இல்லை. யோசனை சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை, சிந்திக்கிறதுக்கும் ஆள் இல்லை. யார் சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை. மத்திய அரசுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பாஜக தலைவர்கள் அமித்ஷா உட்பட, பிரதமர் மோடி உட்பட எல்லா தலைவர்களும் பல்வேறு கட்ட முயற்சிகளை இந்த 7 ஆண்டு காலமாக இந்த கட்சி கொஞ்சம் மாறுபாடு இருக்கலாமே தவிர திமுகவை விட இதுக்கு நிறைய திமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் இருந்தாலும் கூட அதில் பல்வேறு வகையில் பிஜேபியோட ஒத்து வரக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. இறை நம்பிக்கையை எதிர்க்கவில்லை, சித்தாந்தங்களை பெரிய அளவில் எதிர்க்கவில்லை. மாநில அளவில் மாநில உரிமைகளுக்காக இந்த கட்சியும் திமுகவுக்கும் சில ஒற்றுமைகள் இருக்கலாம், அது தவறில்லை. இந்த அடிப்படையில் ஜெயலலிதா அம்மையாரோடும் சரி, எம்ஜிஆரோடும் சரி, அதற்கு பின்னால் உள்ளவர்களோடும் சரி பாஜக அனுசரணையாக இருந்தது. ஜெயலலிதா அவர்கள் இறந்த பின்பு அந்த கட்சி சிறந்து விடக்கூடாது அப்படி என்பதற்காக பல்வேறு கட்ட முயற்சிகளை எடுத்தார்கள். ஆனால் அது பலனளிக்கவில்லை. அதற்கப்புறம் ஓபிஎஸ் பிரிவையும் அதையும் சரி செய்து ஒன்றிணைத்து அந்த ஆட்சியை 4 ஆண்டு காலம் நடத்தினார்கள். ஆனால் அதற்கு பிறகும் அவர்கள் சொன்னதை யோசனையை இவர்கள் கேட்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சி உடனே தமிழ்நாட்டில் எல்லா ஆட்சியும் அந்தால நாங்கள் தான் உட்கார்ந்துருப்போம் அப்படின்னு இதுவரைக்கும் எல்லா மாநிலத்திலும் அந்த மாதிரி எந்த மாநிலத்திலும் செயல்பட்டதில்லை. அவங்க எடுக்கிற கொள்கை முடிவுகள், நாட்டினுடைய முன்னேற்றம், சர்வதேச அளவில் அந்த மத்தியில் இருக்கிற ஆட்சிக்கு கிடைக்கிற ஒரு நல்ல பெயர், அதன் அடிப்படையில் இந்த ஆட்சி அந்த மாநிலத்தில் இருந்தால் நல்லா இருக்கும் என்று மக்கள் கருதி தான் அந்த பாரதிய ஜனதாவை ஆதரித்திருக்கிறார்கள். அதை தமிழ்நாட்டில் உள்டாவாக பேசுவார்கள். தமிழ்நாட்டில் அதை நேராக எடுத்து உள்டாவாக பேசி அது பூரா அப்படி இப்படி சித்தாந்தம் எதிரின்னு பிராமணர்களை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு மொத்த நல்ல விஷயங்களை பூரா எதிர்த்து குட்டி சோறாக ஆக்கிட்டாங்க. இப்போது அதில் இந்த அதிமுகவை எல்லாரும் ஒருங்கிணைந்து நாம் எல்லோரும் தேர்தலை சந்திப்போம் என்று அவர்கள் எடுத்து வைத்த கருத்துக்களை கடைசி வரைக்கும் இப்போ நேற்று இன்றைக்கி கூட
எடப்பாடி பழனிசாமி நீங்கள் சொல்லபடி கேட்குறாங்கன்னா நாளைக்கு கூட எல்லாம் துருவாயிடும். ஆனால் இவர்கள் அதை செய்யவில்லை. இவர் ஏன் தான் இப்படி இருக்காருன்னு தெரியல. நான் ஏற்கனவே கல்லூரி முங்கங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறேன் அவரை ரொம்ப நாளைக்கு முன்னால். அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. இந்த நிலைமை நீடித்தால் அதிமுக தேர்தலில் படுதோல்வி அடையும் என்பதை இப்போவே கணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி அது மதில் மேல் பூனையாக இருக்கிறது. அது எப்படி இருந்தாலும் சரி, ஒன்று இங்கே விட்டால் அவர் விஜயோடு போய் சேரணும் காங்கிரஸ், அல்லது இங்கே கண்டினியூ பண்ணாலும் பெருசாக காங்கிரஸுக்குன்னு பெருசாக ஒன்றும் ஓட்டு இல்லை. ஆனால் இவங்க கலைஞர் திரு மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரையில் நம்ம 5000 ரூபா கொடுத்துட்டோம். 1,31,00,000 பேருக்கு 5000 ரூபா கொடுத்துட்டோம். அந்த ஓட்டு சாலிடாக வந்துடும். மற்றவங்க எல்லா மதத்திலும் இருக்கிற பைத்தியக்காரங்க நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஆகவே நாம் தேர்தலில் வென்றலாம் அப்படிங்கிறது அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அதை சுற்றி அவர்களுடைய யோசனைகள் இருக்கின்றன. ஆனால் காங்கிரஸ் என்ன நினைக்கிறது, அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறது. இன்றைக்கி கேசி வேணுகோபால் நாங்கள் அதிகாரத்தில் பங்கு கேட்கலை, நாங்கள் மற்ற கூட்டணிகளை பற்றி சீட்டுகளை பற்றி தான் பேசணும்னு சொல்லியிருக்கார். ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் செட்டில் ஆன மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் மற்ற கட்சிகளெல்லாம் அதெல்லாம் இருக்குது ஒரு பக்கம். ஆனாலும் அம்மையார் அவர்கள் இன்றைக்கி சின்னம்மா அவர்கள் நாளை திரு ஜெயலலிதா அவர்களுடைய இந்த பிறந்த நாளில் 78வது பிறந்த நாளில் அவங்க போய் அவங்களுக்கு அஞ்சலி அவங்களுக்கு அவர்களிடம் ப்ரே பண்ணிவிட்டு எம்ஜிஆர் அண்ணா சமாதி எல்லாம் பார்த்துவிட்டு நாளைக்கு அவர்கள் பசும்பொன்னில் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழகத்திலிருந்து நிறைய பேர் அதில் கலந்து கொள்வார்கள். ஏன்னா தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி அதிமுக மேலும் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கிறது. அதை சரிப்படுத்துறதுக்கு எந்த முயற்சியும் இது வரைக்கும் ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் எதுவும் எடுக்கலை. திரு ஓபிஎஸ் வேறு இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கார், நாளை நான் இந்த ஜெயலலிதா அம்மையாருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு நான் கலந்து கொள்ளப் போவதில்லைன்னு சொல்லியிருக்கார். அது ஒரு பெரிய எல்லா இடத்துலையும் பேசப்படுது, பொருளாக பேசப்படுது, விவாத பொருளாக. அவர் ஏன் அப்படி சொன்னார் என்று தெரியவில்லை. அவர் அப்படி சொல்லியிருந்தால் அவர் சொல்ல வச்சதும் எடப்பாடி பழனிசாமி தான். இது பிரிந்து டிடிவி தினகரன் தனியாக செயல்பட்டதும் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். இந்த அம்மையார் நாளைக்கு நம்முடைய சின்னம்மா அவர்கள் நாளைக்கு என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுக்கு அந்த முடிவு சரியாக இருந்தாலும் அல்லது அந்த முடிவு அதிமுகவுக்கு விரோதமாக இருந்தாலும் அதற்கும் காரணமானவர் எடப்பாடி பழனிசாமி தான். ஆக இது போன்ற ஒரு சிக்கலான விஷயத்தை ஒரு பெரிய ஒரு கட்சியை சிதைத்து சின்ன பின்னமாக்கின பெருமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் சாரும். அதை தேர்தலுக்கு அப்புறம் எத்தனை நாள் இவர் இந்த கட்சியை தாக்கு பிடிக்க போகிறாருங்கிறது அது கடவுள் எம்ஜிஆர் மேலே ஆன்மா பார்த்து கொண்டு இருக்கிறது. ஏதாவது ஒரு மாற்று வழி பிறக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். ரொம்ப சிறப்பு சார், ரொம்ப கலை யதார்த்தத்தை பேசுனீங்க. திரு குமார் ஐயா, இப்போ நீண்ட பொறுமை கிட்டத்தட்ட 60 மாதங்கள். நான் ஒரு கேள்வி என்னென்னா, 5 ஆண்டுகள் 21 அவர்கள் அரசியலுக்கு வரவில்லை. அன்று மாலை நிகழ்ச்சியை நடத்துவது நான் தான். 2021 அவர்கள் சிறையிலிருந்து மிகப்பெரிய நீண்ட மக்களின் எழுச்சியோடு வருகின்ற போது அதிமுகவில் ஏற்பட்ட பல குளறுபடிகளை கண்டு மனம் உடைந்தார்கள். அப்போது அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக இங்கிருந்த நிர்வாகத்திடத்தில் என்ன பேசுவது என்பது யாருக்கும் புரியவில்லை. அப்போது சுயாதீனமாக அவர்களின் மீது கொண்ட ஒரு அன்பால் நான் ஒரு விவகாரத்தை சொன்னேன். உங்களுக்குள் ஏற்பட்ட மனமுரணும் தன்னுடைய வாழ்க்கையில் 40 ஆண்டு காலம் பெரும் சாதித்து எதிரிகளின் சூழ்ச்சியின் விவகாரத்தில் இது மாதிரி ஒரு சிக்கலை சந்தித்து அவர் வெளியே வந்திருக்கிறார். அதுதானே உண்மை. அதனால் நான் அரசியலை விட்டு விலகுகிறேன் என்று அவர் அறிவித்திருக்கிறாரே அல்லாமல் இது ஒரு பெர்மனண்டான முடிவாக இருக்காது என்று அன்றைக்கு நெறியாளராக இதே ஸ்டூடியோவில் நான் சொன்னேன். அதற்கு பிறகு நானே சொன்னேன், வந்திருப்பாங்க, நான் அந்த இடத்துல உட்கார்ந்து சொன்னேன், இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன். இது கால ஓட்டங்கள் 60 மாதங்களுக்கு மேல் தாண்டி இருக்கிறது. அதற்கு பின்பு அவர்களுடைய அறிக்கைகள் இப்போ நாளை நடக்க போகிறது. உங்களின் பார்வையில் ஒரு நீண்ட அனுபவம் உண்டு. ஆமாம், அதாவது பசும்பொன் தேவரையாவுக்கு மிக அதிகப்படியான அவர் பாரத ரத்னாமல்ல, அவர் அதற்கு மேலேயும் கூட அவருக்கு தகுதி உள்ள ஒரு பெரிய தலைவர். ஒரு இந்தியா போன்ற புண்ணிய பூமியில், அதுவும் தென்னிந்தியாவில் அவரை போன்ற ஒரு தலைவர், அரசியல் தலைவர்களை பார்க்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு தலைவர்.
அவருக்காக அதிகப்படியான அவருடைய வரலாறுகளை தெரிந்து கொண்டு ஜெயலலிதா அம்மையாரும் இவர்களும் சேர்ந்து சின்னம்மாவும் சேர்ந்து அவருக்கு என்னென்னலாம் பொறுமை சேர்க்க முடியுமோ முடிந்த வரைக்கும் அதை செய்தார்கள். எம்ஜிஆர் சிலையை உருவாக்கினார், கலைஞர் அதற்கு மேலே அதை கொஞ்சம் மெருகூட்டினார். அதற்கு பிறகு அதை புனிதப்படுத்தினது, அதற்கு தங்க கிரீடம், அது என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது இப்போது ரெகுலராக நடந்து கொண்டிருக்கிறது. அவர் மீது இரத்தமும் சதையும் மூச்சும் பேச்சுமாக அந்த சமூகத்தினுடைய 18% மக்கள், தமிழ்நாடு பூரா இருக்கிற, இந்தியாவில் பல்வேறு இடங்களில் பரவி இருக்கிற தமிழக மக்களில் முக்குலத்தோர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தேவர் என்றால் அவர்களுக்கு உயிரே தேவர் தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மக்கள் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் அப்படி விசுவாசம் காமிப்பதற்குரிய தலைவராக அவர் இருந்ததினாலே அவருக்கு அந்த மரியாதை இருக்கிறது. அந்த இடத்துல நடக்கிறது நம்ம வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த மனிதராக இருந்தாலும் இப்பொழுது அது கோயிலாக மாறிவிட்டது. அந்த கோயிலாக மாற்றியதற்கு அதற்கு பெருமை சேர்ப்பதற்கு எடுத்த முயற்சியில் பெருமுயற்சி சின்னம்மாவை சேரும். அவர்கள் நாளைக்கு அங்கே கூட்டம் போடுகிறார்கள். இந்த கண்ணகி மதுரையில் அவதாரம் எடுத்தது போல நாளைக்கு அவர்கள் அவதாரம் எடுப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். அப்படி எடுத்து மக்களிடம் தன்னுடைய கருத்தையும் தன்னுடைய யதார்த்தத்தையும் அதிமுக எம்ஜிஆர் மூலமாக அதிமுகவுக்குள் வந்தாலும் ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவுக்குள்ள சேர்வதற்கு முன்னே அவர்களோடு தொடர்பு ஏற்பட்டாலும் அதற்கு பிறகு அவர் முதலமைச்சராக ஆனதுக்கு பிறகும் இந்த 32 ஆண்டு காலம் அவர்களோடு பயணித்ததும் பல்வேறு அனுபவங்களையும் நாடு மக்களே அறிவார்கள். அப்பேற்பட்ட நான் நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்களோடு இருந்த காலத்தில் இந்த அம்மையாருக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. கட்சியிலும் பொறுப்பு இல்லை, எந்த பொறுப்பிலும் இல்லை. ஒரு தோழியாக தான் அங்கே இருந்தார்கள், சகோதரியாக தோழியாக அங்கே இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைத்த தண்டனை, திடீரென்று அறிவிக்கப்பட்ட தண்டனை, ஒரு மாயமான ஒரு சூழ்ச்சியினால் ஏற்பட்ட தண்டனை. அந்த தண்டனைக்கு பிறகு அவர்கள் தண்டனை வழங்கும் பொழுது இதே எடப்பாடி பழனிசாமி அவர்களை எவ்வளவு பெரிய உயர்ந்த எண்ணத்தோடு அவர்கள் பார்த்திருக்க வேண்டும். எத்தனையோ பேர் ரெடியாக இருக்கும்போது சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அம்மா இறந்த அன்னைக்கு நைட்டு மதுசூதன் உட்பட கிட்டத்தட்ட ஒரு 10 எல்லா அமைச்சர்களும் கீழே ரோட்டில் விழுந்து போயஸ் கார்டன் வாசலில் விழுந்து கும்பிட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் டிவியில். இருக்க காட்சியா நீங்கள் வரணும், நான் வரலன்னு அவங்க சொன்னதுக்கு இல்லை, நீங்கள் வரணும்னு சொல்லி அவங்கள வாலண்டியராக இன்வைட் பண்ணி அவங்கள கொடுத்து அதற்கு பிறகு நடந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவு, பெங்களூர் போக வேண்டிய நிர்பந்தம், அதன் அடிப்படையில் எடுத்த ஒரு முடிவை, அந்த முடிவுக்கு நாம் என்ன பாத்திரமாக எப்படி இருக்கணும், நாம் 1000 இருந்தாலும் கூட நன்றி மறக்கக்கூடாது என்று எந்த மனிதரும் நினைப்பதில்லை. ஆனால் நன்றியை மறந்து அந்த அம்மா பெங்களூர் சிறையிலேருந்து வர்றதுக்கு முன்னே அங்கே ஜெயலலிதா அவர்களுடைய அந்த நினைவகத்தை திறக்கிற ஃபங்க்ஷன் 3 நாளைக்கு 4 நாளைக்கு முன்னால் நடந்திருக்கிறது. அதில் போய் பாத்திரக்கூடாது என்று பேரிகார்டு வைத்து அவர்களை வர்ற வழியெல்லாம் தடுத்து அதிமுக கொடி போட்ட காரில் வரக்கூடாது என்று மறித்து எத்தனை இடைஞ்சல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கனத்த இதயத்தோடு இதயமுள்ள ஒரு மனித இதயமற்ற ஒரு செயலை செய்த அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி அந்த கட்சியில் பொதுச் செயலாளராக நீடித்து கொண்டிருக்கிறார்கள். கட்சி என்பது பொதுமக்களுடைய அபிமானமும் பொதுமக்களுடைய அபிப்பிராயத்தினையும் தான் அது உருவாக்கப்பட வேண்டும். பொதுமக்கள் இது என்ன அப்படின்னு நினைத்தார்கள் என்றால் தோல்வி தான், வீட்டுக்கு தான் வரணும். அப்போ அதை அவர் நினைக்கவே இல்லை. எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே 1008 பிரச்சனைகள் இருந்தன. 1008 பிரச்சனைகள் எஸ்டி சோமசுந்தரம் இஷ்யூ, ஆர்.எம். வீரப்பன் இஷ்யூ, 3-4 அணிகள் அன்றைக்கும் இருந்தது. 80-81 காலகட்டத்தில் ஒரு கட்டத்தில் நான் விலகிக் கொள்கிறேன், நீங்கள் கட்சியை நடத்துங்கள் என்று சொல்லிவிட்டார் எம்ஜிஆர். அவர் ஒருத்தர் தான் கட்சி. அப்படி இருந்தது அந்த கட்சியை நீங்கள் எல்லாம் சேர்ந்து விட்டீர்கள், நான் சொல்வதை நீங்கள் கேட்கவில்லை, ஆகவே நான் விலகிக் கொள்கிறேன், நீங்கள் கட்சியை நடத்துங்கள் சொன்ன உடனே அவ்வளோ பேரும் காலில் விழுந்தார்கள். இதுதானே தலைவன், கட்சியை நடத்துவதற்குரிய ஒரு தகுதி உள்ளவர். பதவி வரும்போது பணிவும் துணிவும் வர வேண்டும் என்று எம்ஜிஆர் பாடியிருக்கிறார். ஆக இது எல்லா கட்டுப்பாடையும் மீறி தான் தோன்றித்தனமாக தன்னுடைய இருக்கிற பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை
தன்னுடன் உள்ள சட்டமன்ற நாடாளுமன்ற இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர்களை தன்வயப்படுத்தி, பொதுக்குழு உறுப்பினர்களை தன்வயப்படுத்தி, அவர்களை தன் சொல்வதை கேட்கிறது போல் செய்து, சட்டத்தில் நீதிமன்றத்திலையும் இருக்கிற பணத்தை 30 லட்சம் 40 லட்சம் ஒரு வழக்குக்கு அதிமுகவுடைய கட்சி பணமா சொந்த பணமான்னு தெரியாது கொடுத்து ஜெயித்து, சட்டப்படியும் நாங்கள் தான் பொதுச் செயலாளர், நியாயப்படியும் நாங்கள் தான் பொதுச் செயலாளர், கட்சியினுடைய சட்டத்திட்டத்துலையும் நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த 2500 4000 பேர் போட்டால் போதுமா? ஆக தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும், அதிலும் பெரும்பான்மையான மக்கள் நியாயம் கேட்கிறார்கள். எப்படி என்றால், யாராக வேணால் இருக்கட்டும், உனக்கு செய்த துரோகம் என்ன, இவர்கள் 3 பேரும் உனக்கு செய்த துரோகம் என்னன்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும் உங்களால்? ஆகையினால இதற்கெல்லாம் நாளைக்கு மதுரையில் கண்ணகி விஸ்வரூபம் எடுத்தது போல எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை. நான் கூட அவர்களை பற்றி ரொம்ப பொறாமைப்பட்டதுண்டு. இவ்வளவு நீங்கள் சிறைக்கு போகும்பொழுது சமாதியில் சபதம் செய்துவிட்டு போனீர்களே, வந்ததற்கு பின்பு நீங்கள் இவ்வளவு எப்படி ஒரு சமாதானமாக ரொம்ப அமைதியாக எவ்வளோ பெரிய துரோகத்தையும் உள்வாங்கி கொண்டு அதை வெளிப்படுத்தாமல் சாந்தமாக நடந்து கொள்கிறீர்களே, இதற்கு என்ன காரணம் என்று அவர்களை சந்தித்த போது நான் கேட்டேன். அதற்கு அவர் சொன்ன பதில் யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் நான் நிறைய எனக்கு ஆற்றலை கொடுத்துருக்கிறது என்று சொன்னார்கள். ஆக நான் கேட்குறது என்னென்னா, உங்கள்கிட்ட பதவியை கொடுத்துட்டு போயிட்டு வந்தாங்க, அதுக்குள்ளே இவ்வளவு வல்கராக ஒரு கட்சியில் அவங்க 32 வருஷம் அவங்க கூட இருந்து ஆட்சி நடத்தி, நீங்கள்லாம் அவங்கள காலில் விழுந்து ரோட்டில் விழுந்து மன்னிப்பு சரணாகதி அடைந்த காலமெல்லாம் எல்லோரும் டிவிலெலாம் பார்த்துருக்காங்க. நீ செய்த துரோகத்தை என்ன துரோகம் பண்ணிட்டாங்க, நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மக்கள்கிட்ட இருக்கிற பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு ஓபிஎஸ்க்கும் அதே நிலைமை தான். ஓபிஎஸும் இவர்களுக்கு என்ன, ஓபிஎஸ் கூட அவருக்கு வேறு வழி இல்லாமல், ஆனால் என் போன்றவர்களாக இருந்தால் நான் பேசாமல் ஓய்வு எடுத்துகிட்டு பேசாமல் இருக்கலாம்னு நினச்சிருப்பேன். ஆனால் இவர் இன்னும் அதை விடாமல் அவர் ஃபாலோ பண்ணி, அவருக்கு வேறு வழி இல்லாமல் அவரை நிராயுதபாணி ஆக்குனதுனால அவரும் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்று தெரியவில்லை. ஆனால் அவர் இன்றைக்கு அந்த நினைவகத்தில் அவர் பிறந்தநாள் இதை அஞ்சலி செலுத்த வரமாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அது அத்தனைக்கும் இந்த அதிமுகவில் நடக்கிற பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் போனதற்கும், சட்டமன்ற உறுப்பினர்கள் போனதற்கும், அத்தனை பேரும் நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கும், டென்ஷனாக இருப்பதற்கும் முழு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே. தேர்தல் முடிந்த பிறகு ரிசல்ட் வேறு மாதிரி வந்தால் அவர்கள் ஒரு வாரம் கூட அந்த சீட்டில் இருக்க முடியாது என்பதை நான் அவர்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.